கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளைகள் எல்லாம் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உறவை பலப்படுத்தும். பழைய ஏற்பாட்டு மொழியிலே இது சொல்ல வேண்டுமென்றால் உடன்படிக்கை உறவு. நான் அந்த கட்டளைகளை கடைபிடிக்கிற பொழுது கடவுளை நீரே என் கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறேன், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறேன். நான் உம்முடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துகிறேன். இதையெல்லாம் மறந்துவிட்டு வெறும் கட்டளைகளை வார்த்தைக்காக அல்லது ஒரு சம்பிரதாயமாக கடைபிடிக்கிற மனிதர்களும் உண்டு. உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறவர்கள் பல பேர் விரதம் இருந்து குடிப்பதை புகைப்பதை எல்லாம் தவிர்த்து தவம் செய்து செல்கிறோம். ஏறக்குறை எல்லாருமே. ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு சென்ற பொழுது அங்கே சென்ற உடனேயே அன்று மாலையிலேயே ஒரு சில இளைஞர்கள் வந்து உடனடியாக எங்கள் கழுத்தில் உள்ள மாலையை கழட்டுங்கள் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள். நான் புரிந்து கொண்டேன், சரி ஒருவேளை இவர்கள் கறி சாப்பிட அல்லது மது அருந்த விருப்பப்படலாம் என்று. அதுதான் நடந்தது. நான் சொன்னேன், நாளை காலையிலே திருப்பலி பிறகு நாம் சிலுவை பாதை செய்வோம், பிறகு பழைய வேளாங்கண்ணியிலே போய் ஜெபமாலை ஜெபிப்போம், பிறகு நான் மாலை கலட்டுகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். நீங்கள்னா என்ன வேறு சாமியார் இல்லையா என்ற மனநிலையிலே போய் எங்கேயோ கலட்டி விட்டு அன்று இரவே காரைக்காலுக்கு போய் மது வாங்கி வந்து அருந்தி விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். இதுதான் கட்டளைகளை சடங்கு முறை சம்பிரதாயமாக கடைபிடிப்பது, சடங்குக்காக. அதை தான் தவிர்க்க இன்றைய நற்செய்தியில் இயேசு அழைப்பு விடுக்கிறார். நம் உள்ளிருந்து வெளியே வருவது மாசுபடுத்தும். வெளியே இருந்து போவது எல்லாம் உணவு நமக்கு நம்மை மாசுபடுத்தாது. அதுவே உள்ளிருந்து வருகிற தீய எண்ணங்கள் பாவங்களாக வார்த்தையாக வெளிப்படும் என்று எச்சரிக்கை செய்கிறார் இயேசு. 2ஆம் வாசகத்திலே கூட புனித யாகப்பர் அதை தான் சொல்கிறார், பிறருக்கு உதவி செய்யுங்கள், உங்களுடைய அன்பு பிறநல பணியில் இருக்கட்டும் என்கிறார். எனவே யோசித்து பார்ப்போம், நம்முடைய நிலைமை எது? பல நேரங்களிலே சடங்குகளை எல்லாம் வெறும் பாரம்பரியமாக கடைபிடிக்கிறோமா, அல்லது அதிலே கடவுள் அன்பை உணர்ந்து கொண்டு அறிக்கையிடுகிறோமா? அந்த அன்பு பிறநல அன்பாக போய் சேர்கிறதா என்பதை யோசித்து பார்த்துக்கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.